ஸோ போன வீடியோவில் சம்மர் டைமில் என்ன ஃபுட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ சம்மர் அப்படின்னாலே ஹீட் அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப காமன் டீஹைட்ரேஷன் தான். ஸோ அந்த டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபுட் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி டயட் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலி வாட்டர்மெலன் அதை வந்து குழந்தைங்க வீட்டில் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது கொஞ்சம் பிளேட்டில் வந்து வாட்டர்மெலன், குக்கும்பர் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் மாதிரியான பொருட்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்க அதை இன்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் சான்சஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இளநீ, கர்ட் ஆர் பட்டர் மில்க், மோர் இந்த மாதிரி எதுவுமே ரெகுலராக குழந்தைகளுக்கு வந்து சம்மர் டைமில் முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சம்மர் டைமில் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சான்சஸும் ரொம்ப அதிகம். ஸோ இதோட முக்கியமான காரணமே டீஹைட்ரேஷன் தான். ஸோ டீஹைட்ரேஷனை சம்மர் டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை வந்து குழந்தைகளுக்கு இந்த சம்மர் டைம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.